ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் கடைசி மணித்துளிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 27:45 சொல்கிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன் அந்தகாரம் உண்டாயிற்று? ஏன் பூமியை இருள் கவிற்று என்று நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற சகல மனிதனுடைய பாவத்தையும் இயேசு தன்னண்டே உரிந்து கொண்டாராம். சிலுவையிலே அவைகள் எல்லாவற்றையும் தன் மீது சுமத்தி கொண்டு மனித குலத்தை இருளிலிருந்து விடுவித்து இருக்கிறார். கலோசியர் 2:15 சொல்லுகிற எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவை மரத்திலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று. ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு நம்மை விடுவித்து இருக்கிறார். நீங்க இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் உங்களை ஆளுகை செய்தால் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் தன்னண்டே உரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இயேசு உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் இடத்துல வாங்க. இயேசு அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்துல வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிற செய்க தேவன் அவராய் இருக்கிறார். ஆம், தேவனுடைய ஜனங்களே, இயேசுவை நோக்கி பாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கிவிடும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் நீங்கிவிடும். சந்தோஷம், சமாதானம் உண்டாயிருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒளியில் வாழும்படியாய் எங்களை ஆளுகை செய்த எல்லா இருளையும் நீர் உம்மண்டே எடுத்துக்கொண்டு உம்மண்டே உரிந்து கொண்டு சிலுவை மரத்திலே ஆணியடித்து வெற்றி சிறந்திருக்கிறீர். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் நீர் உரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை வாழத்தக்கதாக இயேசு எங்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருளில் வாழ்வார்கள் என்றால் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருள்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இருளின் அதிகாரங்கள் நீங்கி போகட்டும். இருளின் நிமித்தமாய் உண்டாகிற எல்லா பயங்களையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருபோதும் உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.